தமிழ்நாட்டிலேயும் எங்களுக்கான ஒரு ஆதரவு பெருக வேணும். இந்த வடிவம் தான் வரப்போகுது. கடல்லேருந்து அந்த அயல் நாடுகள் எங்களுக்கு வங்களை விரிகுடா அண்டி இருக்கிற நாடுகளில் இருந்து தமிழர்களுக்காக குரல் கொடுக்கின்ற ஒரு அண்ணன். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தட்சணாமூர்த்தி பவனீசன். இப்போ நான் ஈழத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கிற வெல்வெட்டித்துறை என்ற ஊருக்கு போக போகிறேன். அந்த ஊரை சுற்றி காட்ட போகிறேன்னான்னு கேட்டால் இல்லை, ஏற்கனவே அந்த வெல்வெட்டித்துறை என்ற ஊரினுடைய ஒவ்வொரு ஒழுங்குகள் என்று சொல்லி அந்த ஊரை முழுமையாக சுற்றி காட்டி இருக்கிறேன். பவனீசன் என்ற இந்த யூடியூப் தளத்துக்கு போய் பார்க்கலாம். பிளேலிஸ்ட்டுக்குள்ளே வெல்வெட்டித்துறை என்ற தொகுப்புக்குள்ளே இருக்குது. எனவே அதை பார்க்குறவர்கள் பார்க்கலாம். இன்றைய நாளில் நான் போகிறதுக்கு காரணம், நண்பர் ஒருவர் அல்லது ஒரு அண்ணா என்னை தொடர்பு கொண்டு, பவனீசன் நாளைக்கு வெல்வெட்டித்துறையில் ஒரு பட்டம் ஏற்றுறார்கள், இப்போ கட்டி கொண்டிருக்கிறார்கள், போய் காணொலி பதிவு செய்கிறேன்டா செய்யுங்கன்னு சொல்லியிருந்தார். இந்த அண்ணா யாருண்டா, ஏற்கனவே யாழ்ப்பாணம் வெல்வெட்டித்துறை பகுதியில் இருக்கிற சிதம்பரா பள்ளிக்கூடத்துக்கு போய் அங்கே ஒரு பேராசிரியர் நடத்தி அந்த கருத்தரங்க பதிவு செய்ய சொல்லியிருந்தார், போயிருந்தார். அது மாதிரி பல இடங்களில் ஏதாவது முக்கியமான சம்பவங்கள் நடக்கும்போது அதை எனக்கு தெரியப்படுத்துகிறவர். அப்படி இந்த தகவலையும் எனக்கு தெரியப்படுத்தி இருக்கிறதன் அடிப்படையில் இப்போ நான் வெல்வெட்டித்துறை நோக்கி போக போகிறேன். அங்கே போய் அங்கே எப்படி பட்டம் கட்டி கொண்டிருக்கிறார்கள், அந்த பட்டத்தில் என்ன இருக்குன்றதை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். பாருங்கோ, பட்டம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். பட்டம் என்ற உடனே எந்த ஊர் ஞாபகம் வரும் உங்களுக்கு? எனக்கு உடனே வெல்வெட்டித்துறை தான் ஞாபகம் வரும். சரி, இந்த இடத்துல பாருங்கோ, பட்டம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். அப்படியே வாங்கோ. இது சதுர பட்டம் இல்லை, வட்ட வடிவிலான பட்டம். இது உள்ளுக்கு கட்டுற வேலைகள் முடிஞ்சது. அடுத்த கட்டமாக வெளியில் கம்பி போட்டு அந்த வளைவுக்காக கட்டப்படுது. சரி, என்ன இந்த வடிவம் தான் வரப்போகுது. என்ன வடிவம்டா, நாம் தமிழர் கட்சியினுடைய தேர்தல் சின்னம். சரி, இப்போ இந்த அண்ணாவோட கதைப்போம். வணக்கம் அண்ணா. வணக்கம். உங்களுடைய பெயர்? ராஜ்குமார். சரி, இதில் இந்த பட்டத்தினுடைய காரணம் கேட்குறதுக்கு முதல், இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மூங்கில் தான் கூடுதலாக பட்டம் கட்டுறீங்க. ஆனால் நான் அவதானித்த வரைக்கும் இங்கே மூங்கில் தோட்டமாகவோ சில இடங்களில் மூங்கில் வைக்கப்பட்டோ இல்லை. இந்த மூங்கில் எப்படி உங்களுக்கு வருது? எங்களுக்கு மூங்கில் வர்றது இந்த கடல் மூலம், கடல்லேருந்து அந்த அயல் நாடுகள் எங்களுக்கு வங்களை விரிகுடா அண்டி இருக்கிற நாடுகளில் இருந்து அந்த நாடுகளில் அவர்கள் அந்த மூங்கில் வீடுகள் அமைச்சு குடியிருக்கிற மக்கள். அப்படியான மூங்கில் வீடுகள் அவர்கள் பாவிக்கின்ற அந்த மூங்கில்கள் கடல்ல ஒவ்வொரு ஆண்டுமே வருமா இல்லை? ஒவ்வொரு வருடம் இந்த எங்களுடைய மாரி காலம், இந்த மழை காலம், அந்த காற்று மாறி இங்கே காற்று எங்களோட பக்கம் காற்று வீசுறதோட அந்த காற்றோட அப்படி இங்கே வர மூங்கில் சரி எங்களோட கரையில் நாடி வரும்பொழுது தொல்லு போகிறவர்கள் எடுப்பார்கள், கரையை வர கரையில் இருக்கிறவங்க எடுப்பார்கள். தான் நாங்கள் அவர்கிட்ட ஒரு விலை கொடுத்தா அந்த மூங்கில் வாங்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 அடி மூங்கிலாம் இப்போ 5000 10,000 எல்லாம் போய் கொண்டு. அது இப்போ ஒரு அமைப்பாகவே வருமா இல்லை தனித்தனியாக வீடாகவும் வரும்? மற்ற அந்த ஆட்டு பட்டியல் ஏற்றி கொண்டு போகிறவங்க அந்த பரவல பாதை மாதிரி கட்டிப்பாங்க, அந்த பாதையெல்லாம் வரும். தனி மூங்கிலும் வரும். அதுக்கு போட்டி இருக்கும் இல்லை? என்ன இங்கே சரியான டிமாண்ட், மூங்கிலுக்கு சரியான டிமாண்ட். எனக்கு பட்ட போட்டிக்கு எங்களுக்கு ஒவ்வொரு வருஷம் நிறைய மூங்கில் தேவை. எங்களுடைய இப்போ பட்டம் கட்டுற பட்ட கலைஞர்களுக்கு கிட்டத்தட்ட 100 பட்டங்களுக்கு மேலே வருதுன்னு சொன்னால் அது இங்கே இருக்க பட்ட கலைஞர்கள் அவங்களுக்கு மூங்கில் தேவை கட்டாயம். எப்பயோ ஒவ்வொரு வருஷம் அதுக்கான தேவை இருக்குது. அதை விட எங்கள் வெள்ளத்துறையை பொறுத்தவரையில் பட்டங்கள் ஏற்றுறேன்னு மிக பெரிய பெரிய பட்டங்கள் ஏற்றுறது வளங்க. அதோட தொடுத்து விடுறது கூடுதலான பட்டங்கள் 10, 15 பட்டம், 20 பட்டம் அப்படின்லாம் தொடுத்து விடுற பட்டம். அதுகளுக்கெல்லாம் பட்டம் கட்டும் பொழுது மூங்கில் கட்டாயம் தேவை. அதுக்கு மற்ற இன்னொன்று சில பட்டம் கட்டி விற்பனை செய்கிற தொழிலாளர்கள் கூட இருக்கிறார்கள். இந்த பட்ட சீசனில் அது ஒரு பிரதானமான ஒரு உழைப்பா தொழிலாக இருக்கும் அவர்களுக்கு. அப்போ பட்டம் கட்டி விற்கிறது அவர்களுக்கும் அந்த மூங்கில் தேவைப்படும். அப்போ அந்த மூங்கிலுக்கு எப்போவுமே எங்களோட ஊரில் ஒரு டிமாண்ட் இருக்குது, வந்து கொண்டும் இருக்குது, தேவையும் இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சது எவ்வளோ காலமாக உங்களோட பெரியவர்கள் சொல்லியிருப்பீங்க தானே? அது எங்களுடைய அப்பாண்ட காலங்கள், அப்பாண்ட அப்பப்பா எனக்கெல்லாம் எங்களுடைய அம்மா அப்பா தான் பட்டங்கள்லாம் கட்டி வந்து பழக்கம். அப்பா கட்ட வரையில் பட்டம் அப்பா வாங்கி தருவார். நான் எங்கள் அம்மா அப்பா இருந்தார், அவர் வந்து பட்டங்கள்லாம் கட்டி தருவார். அவருக்கு அந்த வித்தியாசமான பட்டங்கள் கட்டுறது தெரியும். அவர்கள்
வெளிநாடுகளுக்கு அந்த இவங்க பாய்மர கப்பல்களில் போய் வந்தவர்கள் அவர்கள் அந்த கப்பல் தொழிலில் ஈடுபட்டவர்கள். இப்போ அங்கே பார்த்த பட்டங்கள் அதோட எங்கள் இந்த இதுகளையும் சேர்த்து பட்டங்கள் கட்டி செய்வார்கள். அங்கே பார்த்த பட்டங்கள் ஒரு பட்டத்தை பார்த்துக்கணும், அதே பட்டத்தை இங்கே இரணையாக கட்டி ஏற்றுவேன். ஒரு கொக்கு பட்டம் பார்த்தீங்கன்னா அந்த கொக்கு பட்டத்தை இங்கே இரணை பட்டமாக கட்டி ஏற்றுவேன். அப்படி வித்தியாசமாக செய்து பார்க்கக்கூடியவர்கள். அந்த வித்தியாசத்தின் தன்மையெல்லாம் எங்களோட வேலை இந்த பட்டக்கலையை வளர்த்துருக்கு. அதுக்கு ஒரு போட்டி ஒன்று இங்கே ஆரம்பிச்சு அந்த போட்டி நடக்கிறதால இப்போ போக போக எங்களோட பட்டங்கள் அந்த தொழில்நுட்பங்கள் கூடி எல்லாம் 3D ஆகி தொழில்நுட்பங்களும் கூடி பட்டங்கள் இந்த பரிணாமங்கள் வளர்ந்து கொண்டே போகுது. அது சரி. இப்போ அங்கே இருந்து இங்கே மூங்கில் வருது தானே, அதை இப்போ உங்களோட பெரியவர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது காத்தோட நீரோட அடித்து வரப்படுதா இல்லை அவர்களாகவே கடலில் விட்டு விடுறதாமா? அது மூங்கில் வீடுன்ற சில மூங்கில்கள் அந்த மூங்கில் குழாய்களுக்குள்ள இருக்கிற அந்த காற்றை பிரதான வச்சு அந்த மிதப்பு தன்மையை வச்சு தான் அதில் வீடுகளை கட்டுகிறாங்க. இது கடல்லே இருக்கிற அந்த வாடி மாதிரி அப்படி கடல்லே குடியிருப்பார்கள் அவர்கள். சரி சரி. மீன்பிடியை பிரதான தொழிலாக கொண்டவர்கள் அந்த வீடுகள் கட்டி அதிலேயே குடியிருப்பார்கள், குடும்பமாக அதிலேயே இருப்பார்கள் அவர்கள். இப்போ அவர்கள் அதுக்கான கட்டுற அந்த மூங்கில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் அந்த மூங்கில் அவர் வச்சு கொள்வார். ஏன்னா அது ஒரு வருடத்துக்கு அந்த மூங்கில்களை தண்ணி ஊற வலிக்கிடும். ஊறி தண்ணி போனால் அந்த மிதவை குறையும். அந்த நேரங்களில் அவர்கள் அதில் கலட்டி கடலில் விட்டு விடுவார்கள். சரி சரி சரி. இப்போ ஒரு பட்டம் கட்டி கொண்டு இருக்கிறீங்க, சதுர பட்டம் இல்லை வட்ட பட்டம். அதுக்கு காரணம் இப்போ அந்த சின்னம் காட்டினீங்க. இதே உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் வந்தது? ஏன்னா எங்கள் தமிழர்களுக்காக குரல் கொடுக்கின்ற ஒரு அண்ணன் சீமான் அண்ணன், அவர் இந்த ஒரு மாநாடு நடக்க இருக்கின்றது நாளை தினம், நாளை மறுதினம். அவருக்கு ஒரு சிறு ஆதரவாக இருக்கும் என்ற காரணத்தால் இந்த பட்டத்தை நாங்கள் கட்டி ஏற்ற முயற்சி எடுத்திருக்கிறோம். சரி. இப்போ அது எந்த அளவுக்கு அவருடைய பங்கு இங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அவருக்கு இங்கே இருக்கிற பங்குன்ற அவர் இந்த ஈழத்தமிழோட சும்மா நெருங்கியவர். அவர் நாம் தமிழ் கட்சி இருக்கிற அந்த கட்சியே ஒரு ஆதரவை கொடுக்குற தமிழுக்கான ஒரு கட்சியாக இருந்து கட்சி மூலமாக அவர் தலைவராக இருந்து அந்த ஆதரவை எங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. என்ன சொல்கிறது, எங்களுக்காக குரல் கொடுக்குற ஒருவருக்கு நாங்களும் எங்களால் முயன்ற மாநாட்டுக்கு ஆதரவான மாநாட்டுக்கும் அவர் இனி வருகின்ற எலெக்ஷனோ அவர்கள் தேர்தலில் அவர் முன்னுக்கு வர வேணுமென்றது எங்களுடைய ஆசை. வந்தால் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? வந்தால் என்னதான் நடந்தாலும் எங்களுக்கென்ற ஒரு இது வர்றதுன்றது தெரியாது, அதனால கூட முடியுமோ தெரியாது. ஆனால் என்ன சொல்கிறது, அந்த புழு அரசியல் எங்களுக்குன்ற ஒரு இதை அமைக்க முடியாத கட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம். அவர் கூட வந்தாலும் சிறு முயற்சி எடுக்கலாமே ஒழிய அது எங்களுக்கு அந்த முடிவு ஒன்று வருமோன்றது சந்தேகமாகவே இருக்குது. தமிழ்நாட்டிலேயும் எங்களுக்கான ஒரு ஆதரவு பெருக வேணும். தமிழுக்கான ஒரு ஆதரவு தமிழ்நாடு மட்டத்தில் பெருகணும். இந்தியாவில் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற 6 கோடி மக்கள் இருக்கிறாண்டா, அதுக்குள்ளே இவர் மட்டும் இவற்றை கட்சி மட்டும் கத்திக்கொண்டு இருந்தால் சரி வராது. அங்கே ஒரு மாற்றம் நிகழ வேணும். ஈழத்தமிழருக்கான ஆதரவு நிலை அங்கே பெருக வேணும். சரி சரி. அந்த நோக்கத்துக்காக இதை எப்போ ஏற்றுறீங்க பட்டம்? இது நாளை தினம், நாளை 18 தானே? 18/2/2026. எத்தனை மணிக்கு ஏற்றுவீங்க? பின்னேரம் 4 மணி. சரி சரி சரி. வெற்றிகரமாக பட்டத்தை ஏற்றி உங்களுடைய ஆதரவை கொடுக்குறீங்க. சரி, என்ன நன்றி நன்றி நன்றி.